ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஆக்சுவலா இந்த 7 ஸ்டெப்ஸ் நீங்க ஃபாலோ பண்ண போதும் உங்க பிசினஸ் நெக்ஸ்ட் இயர் நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகலாம். ஸோ அது என்னென்ன 7 ஸ்டெப்ஸ், அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றது, அதை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஃபாலோ பண்ணுறது, அதை பத்தி நம்ம கம்ப்ளீட்டா எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனலுக்கு வரதா மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பிசினஸ் ஓரியன்டட் வீடியோஸ் மட்டும் நம்ம சேனலை கவர் பண்ணுவோம். ஸோ நம்ம என்ன மாதிரி டாபிக்லாம் கவர் பண்ண பார்த்தோம், உங்க பிசினஸ் எப்படி ஸ்கேல் பண்றது, அதாவது சேல்ஸ் எப்படிலாம் இன்க்ரீஸ் பண்ணலாம் அண்ட் சேம் டைம் உங்க பிசினஸ் எப்படி ஆட்டோமேட் பண்ணலாம், இதுதான் நம்ம சேனல் மேக்ஸிமம் கவர் பண்ணுவோம். சில ஏஐ டூல்ஸ் பிளஸ் டிஜிட்டல் டூல்ஸும் கவர் பண்ணுவோம். அது உங்க பிசினஸ் யூஸ்ஃபுல்லா இருந்தால் நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டோ இல்லை சப்போர்ட்டோ தேவைப்பட்டா எனக்கு டைரக்டா இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணுங்க. பிசினஸ் ரிலேட்டட் குரீஸ் ஏதாச்சும் இருந்தால் எனக்கு டைரக்டா மெயில் பண்ணுங்க. நான் மேக்ஸிமம் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். ஓகே கைஸ், வாங்க இன்னைக்கு வீடியோ போகலாம். ஸோ இப்போ பிசினஸ் நெக்ஸ்ட் இயர்ல நீங்க வேற லெவலுக்கு கொண்டு போகணும், அதாவது நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகணும். உங்களோட சேல்ஸ் growth-ஓ உங்களோட மார்க்கெட்டிங் growth-ஓ நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த 7 ஸ்டெப்ஸ் நீங்க மஸ்ட் ஃபாலோ பண்ணி ஆகணும். இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா என்னோட கிளைண்ட்டுக்கு நான் பண்ணது. ஸோ நான் கிளைண்ட்டுக்கு என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணணும் அதே தான் உங்களுக்கு நான் சொல்லி தர போறேன். சேம் அதே நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணா மட்டும் போதும், நீங்க பிசினஸ் நெக்ஸ்ட் லெவலுக்கு ஆட்டோமேட்டிக்கா மூவ் பண்ணலாம். ஸோ அந்த 7 ஸ்டெப்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? அந்த 7 ஸ்டெப்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா கண்டென்ட் கிரியேஷன், வெப்சைட், ஏஐ டெக்னாலஜி, மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ், ஆட்டோமேஷன் அண்ட் பர்சனல் பிராண்டிங். ஸோ இதுதான் அந்த 7 ஸ்டெப்ஸ். இதை ஒன் பை ஒன் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கண்டென்ட் கிரியேட்டிங். ஸோ ஏன் கண்டென்ட் கிரியேட்டிங் இம்பார்ட்டன் சொல்றேன் பார்த்தீங்கன்னா, இப்போ என்னோட கிளைண்ட், நான் ஒர்க் பண்ற எல்லா கிளைண்ட்டுக்கும் மேஜரா சஜஸ்ட் பண்ற ஒரு பிளாட்ஃபார்ம் கண்டென்ட் கிரியேட்டிங் தான். ஸோ கண்டென்ட் எந்த அளவு ஃபோக்கஸ் பண்றாங்களோ அந்த அளவு அவங்களோட பிசினஸ் growth கொண்டு போக முடியும். ஸோ இன்னைக்கு வேர்ல்டு இன்டர்நெட் வேர்ல்டு பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் யூசர்ஸ் எங்கெல்லாம் இருக்காங்க, சோஷியல் மீடியா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க மாதிரி பிளாட்ஃபார்ம்ல உங்க பிசினஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்க கண்டென்ட் கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு B2B பிசினஸ் ஓனரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க லிங்க்டின் பிளாட்ஃபார்மை எஃபெக்டிவா யூஸ் பண்ணணும். இதுவே நீங்க B2C ஓனரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் யூஸ் பண்ணி ஆகிய. அதே மாதிரி நீங்க போத் நீங்க B2B இருந்தாலும் சரி, B2C இருந்தாலும் சரி, யூடியூப் பிளாட்ஃபார்ம் கண்டிப்பா யூஸ் பண்ணி ஆகணும். இதை ஏன் நான் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் அண்ட் பாத்தீங்கன்னா லிங்க்டின்ல பாத்தீங்கன்னா ஃபீட் பேஸ்டு கண்டென்ட் தான் போய் போஸ்ட் பண்ண முடியும். அதாவது நீங்க ஒரு கண்டென்ட் பார்ப்பீங்க, திருப்பி அந்த கண்டென்ட் அகைன் சர்ச் பண்ணி உங்களால எடுக்க முடியாது. பட் யூடியூப் லைப்ரரி பெஸ்ட் பிளாட்ஃபார்ம். ஸோ அங்க நீங்க ஒரு கண்டென்ட் எடுத்து எப்போ வேணா ரிவைஸ் பண்ணலாம். ஸோ அதனால நீங்க யூடியூப்லயும் கண்டென்ட் கிரியேட் பண்ணி ஆகணும். அண்ட் சேம் உங்களுக்கான பிளாட்ஃபார்ம் B2C-யா B2B-யா அதுவும் கண்டிப்பா நீங்க கிரியேட் பண்ணி ஆகணும். ஸோ இதான் ஃபர்ஸ்ட். செகண்ட் வெப்சைட். வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ட்ரெண்டிங்ல ஏதாச்சும் ஒரு வெப்சைட் யூஸ் பண்ணி ஆகணும். நீங்க ஏன் இதை சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா மார்க்கெட்டிங் ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரி இருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க கீவேர்டு யூஸ் பண்றதுக்கு உங்க கீவேர்டு யூஸ் பண்ணி உங்க வெப்சைட்டை ரேங்க் பண்ண மட்டும்தான் உங்களுக்கு ஆர்கானிக் லீட்ஸோ இல்ல ஆர்கானிக் விசிட்டர்ஸோ உள்ள வர ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால நீங்க பேசிக்கா ஒரு சிம்பிள் பேஜ், அதாவது ஒன் பேஜ் வெப்சைட் கூட நீங்க ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. அட்லீஸ்ட் ஒரு டொமைனை வாங்கி அந்த டொமைன் ஒன் பேஜ் வெப்சைட் ரெடி பண்ணிட்டு அதுக்கு ஒரு லேண்டிங் பேஜ். ஏன் லேண்டிங் பேஜ் முக்கியம்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி என்னோட சேனல்ல மென்ஷன் பண்ணிருக்கேன். ஸோ உங்களோட ஆன்லைன் சேல்ஸ் மேன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லேண்டிங் பேஜ் தான். ஸோ ஒரு ஒன் பேஜ் வெப்சைட், ஒரு லேண்டிங் பேஜ், இது கண்டிப்பா ஒவ்வொரு பிசினஸும் கண்டிப்பா இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆகணும். ஸோ இது இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு எஸ்இஓ பண்ண முடியும். எஸ்இஓ பண்ணா மட்டும்தான் ஆட்டோமேட்டிக்கா ரேங்க் பண்ணி உங்க பிசினஸ் நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போக முடியும். ஸோ எஸ்இஓன்றது ரொம்ப ரொம்ப மஸ்ட். ஸோ எஸ்இஓ பண்ண ஆரம்பிங்க, கண்டிப்பா கீவேர்ட் ரிசர்ச் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க. ஸோ ஆல்ரெடி என்னோட சேனலை பார்த்து எல்லாருக்குமே தெரியும் எப்படி கீவேர்ட் ரிசர்ச் பண்றது, எஸ்இஓக்கு என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அதை ஃபர்ஸ்ட் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஏஐ டெக்னாலஜி. இப்ப இருக்கிற மேஜர் டெக்னாலஜி பாத்தீங்கன்னா எல்லாரும் யூஸ் பண்றது ஏஐ தான். ஸோ இந்த ஏஐ எப்படி உங்களுடைய எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் யூஸ் பண்ணலாம் ட்ரை பண்ணுங்க. பிகாஸ் இன்னைக்கு எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் யூஸ் பண்ற மாதிரி ஏஐ டூல்ஸ் வந்துருச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட்டிங், உங்களோட சப்போர்ட் டீம், அவர் டெலிகாலர் டீம். ஸோ இந்த மாதிரி நிறைய டீம்ல ஏஐ யூஸ் பண்றதா வந்துச்சு. ரீசெண்டா பாத்தீங்கன்னா பேடிஎம் பாத்தீங்கன்னா அவங்களோட சப்போர்ட்டிங் 24/7 சப்போர்ட்ல ஏஐ ஆட் பண்ணிருக்காங்க. ஸோ அதே மாதிரி உங்க பிசினஸ்ல எங்கெல்லாம் ஏஐ ஆட் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா அதை கண்டிப்பா இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட சேனல்ல மார்க்கெட்டிங்ஸ்ல என்ன மாதிரி ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணலாம், எப்படி கண்டென்ட் கிரியேட் பண்ணலாம், எப்படி டிசைனிங் பண்ணலாம், இந்த மாதிரி ஏஐ டூல்ஸ் கவர் பண்றோம். ஸோ ஆனா இது மட்டும் போதாது. உங்களோட மற்ற டிபார்ட்மெண்ட், டெலிகால் டிபார்ட்மெண்ட் சரி, ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் சரி, அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் சரி, அங்கெல்லாம் என்ன மாதிரி ஏஐ யூஸ் பண்ணலாம், என்ன மாதிரி ஏஐல ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு சொல்லிட்டு கண்டிப்பா நீங்க நாலேஜ் கெட் பண்ணி ஆகணும். ஸோ பிகாஸ் இப்ப இருக்கிற ட்ரெண்ட் பார்த்தா ஏஐ தான். ஸோ சாட் ஜிபிடி வந்ததுக்கு அப்புறம் எல்லாருமே ஏஐ யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்க உங்க பிசினஸ்க்கு ஏஐ யூஸ் பண்றீங்களா? ஸோ கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க. அட் லாஸ்ட் ஒரு கம்பெனியோட சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் எந்த அளவு இன்க்ரீஸ் ஆகுதோ அந்த அளவு கண்டிப்பா அந்த கம்பெனி நெக்ஸ்ட் லெவல் மூவ் ஆகும். ஸோ நம்மளோட சேனலோட மேஜரான டாபிக் எதை பேஸ் பண்ணிருக்கோம்னா சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் தான். எப்படி மார்க்கெட்டிங் பண்ணலாம், எப்படி சேல்ஸ் கன்வெர்ட் பண்ணலாம், இதுதான் நம்ம சேனல் மேக்ஸிமம் கவர் பண்ணுவோம். ஸோ மார்க்கெட்டிங் என்னோட ஃபேவரட் சப்ஜெக்ட். ஸோ அதனால மார்க்கெட்டிங் பாத்தீங்கன்னா
மெயினான அதோட ஃபோக்கஸ் வந்து லீட் ஜென்ரேஷன். ஸோ நீங்க ஒரு மார்க்கெட்டிங் நீங்க உங்க பிசினஸ்க்காக பண்ண போறீங்கன்னா லீட் ஜென்ரேஷன் தான். எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா மார்க்கெட்டிங் ஒன்று ஆன்லைன் ஆஃப்லைன் 2 பிளாட்ஃபார்ம் இருக்கு. ஸோ எல்லாருமே ஆன்லைன்ல எடுத்தோடனே ஃபேஸ்புக்கும் கூகுள் அட்ஸ் இது மட்டும் தான் இருக்குன்னு சொல்றாங்க. பட் ஆனால் அது மட்டும் பத்தாது. இன்னைக்கு இருக்கிற வேர்ல்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு மினிமம் ஒரு 10+ ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணணும். அதாவது லீட்ஸ் ஜென்ரேட் பண்றதுக்கு மினிமம் 10+ ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணணும். என்னோட கிளைண்ட்ஸ்க்கு நான் மினிமம் எல்லாமே ரெக்கமெண்ட் பண்ணுவோம். அதுல எது அவங்க செலக்ட் பண்றாங்களோ அதுதான் நாங்க வந்து ஸ்கிப் பண்ணிட்டு ரிமைனிங் எல்லாமே ஃபாலோ பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு வந்து எஃபி இன்ஸ்டான்னு சொல்லிட்டு கூகுள் இது மட்டும் தான் எல்லாருமே ட்ரை பண்ற ஒரு பிளாட்ஃபார்ம். அது மட்டும் இல்லாம பப்ளிக் ஃபோரமும் ட்ரை பண்ணணும். பப்ளிக் ஃபோரம் மீன்ஸ் எதை நான் சொல்றேன், இந்தியா மார்ட் இருக்கு. அது இல்லாம பாத்தீங்கன்னா நிறைய கிளாசிஃபைட் ஆட்ஸ் இருக்கு. அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொமோட் பண்ணலாம். சில சில சாஃப்ட்வேர்ஸும் வந்துருக்கு. ஸோ ப்ரோக்ராமபிள் மார்க்கெட்டிங் சொல்லிட்டு. ஸோ அதை வந்து நீங்க ஒன்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு அதுவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா லீட் ஜென்ரேட் பண்ணி தரும். ஸோ இந்த ப்ரோக்ராமபிள் மார்க்கெட்டிங் எஃபி இன்ஸ்டா கூகுள் ஆட்ஸ் அது காமர்ஸ்க்கு வந்து அமேசான் ஃபிளிப்கார்ட் அங்கெல்லாம் லிஸ்ட் பண்ணி அங்கேயும் நீங்க மார்க்கெட்டிங் பண்ணலாம். அங்க லீட் கேம்பெயின் ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து மினிமம் ஒரு 10+ ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நீங்க கண்டிப்பா உங்க பிசினஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணியாகும் லீட் ஜென்ரேட் பண்றதுக்கு மட்டும். பிகாஸ் லீட் ஜென்ரேட் பண்ணி அது கன்வெர்ட் ஆனால் மட்டும்தான் உங்களோட சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆனால் உங்களோட பிசினஸ் க்ரோத் இருக்கும். ஸோ மஸ்ட் மினிமம் ஒரு 10+ ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபர்ஸ்ட் நீங்க உட்காந்து என்ன மாதிரி எல்லாம் ஆன்லைன்ல இது பண்ணலாம்னு சொல்லிட்டு ரைட் பண்ணுங்க. இதுல இன்ஃபுளுசர் மார்க்கெட்டிங் வரும். பிகாஸ் உங்க பிசினஸ்க்கு ஏற்ற மாதிரி இன்ஃபுளுசர் ஃபைண்ட் அவுட் பண்ணி அவங்க கூட நீங்க டைப் பண்ணிட்டு அதை நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணலாம். ஸோ இதனால ஆன்லைன்ல மினிமம் ஒரு 10+ ஸ்ட்ராட்டஜிஸ் லீட் ஜென்ரேட் பண்ண தேவைப்படும். நீங்க யூஸ் பண்றீங்களா அதை செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் ஆஃப்லைன். ஸோ எல்லாருமே இப்போ ஆன்லைன்ல மேக்ஸிமம் ஃபோக்கஸ் பண்றதா நானும் மேக்ஸிமம் என்னோட நம்ம சேனல் வந்து ஆன்லைன் தான் ஃபோக்கஸ் பண்ணிடுவோம். பட் ஆஃப்லைனும் வந்து முக்கியமான பார்ட் தான். ஸோ நான் ரீசெண்டாக என்னோட பெரிய கிளைண்ட் ஒரு பெரிய கிளைண்ட்டுக்கு நான் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கிளைண்ட்டுக்கு வந்து நாங்கள் ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுமே ஒர்க் பண்ணுவோம். ஸோ ஆன்லைனில் பொறுத்த வரைக்கும் நான் நிறைய நிறைய சஜஷன் கொடுத்து அவங்க எல்லாமே ஃபாலோ பண்ணுவோம். பட் ஆஃப்லைனில் வந்து பார்த்தா மினிமம் நாங்கள் யூஸ் பண்ணது 25+ ஸ்ட்ராட்டஜி சொன்னோம் அவங்க கிட்ட இந்த மாதிரிலாம் ஆஃப்லைனில் ப்ரொமோட் பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஸோ அந்த 25 லிஸ்ட் வந்து நான் தனியாக ஒரு சேனல் உங்களுக்கு நம்ம தனி வீடியோவாக நம்ம சேனலில் ரிலீஸ் பண்ணுறேன். ஸோ என்ன மாதிரி 25 ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணோம், ஸோ அது என்ன மாதிரி எல்லாம் இருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் பேசிக்காக சொன்னோம்னா நாங்கள் ஆஃப்லைன் யூஸ் பண்ணது வந்து ஓடிங்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ ரியல் எஸ்டேட் பிசினஸ்க்கு தான் ஓடிங்ஸ் யூஸ் பண்ணுவோம். அப்புறம் இப்போ வந்து பஸ் அதாவது நம்மளோட கவர்மெண்ட் பஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அங்கேயும் அட்வர்டைசிங் பண்ணலாம். ஸோ பஸ்ஸு வே போர்டு போலீஸ் பூத் மீன்ஸ் இந்த பேரிகேட்லாம் சொல்லுவாங்க அது. அப்புறம் மெட்ரோ அண்ட் ரயில்வே டிவி நியூஸ் பேப்பர் இந்த மாதிரி வந்து 25+ ஸ்ட்ராட்டஜி வந்து நாங்கள் ரீசெண்டாக ஒரு பிஸ்னஸ் பண்ணோம். ஸோ அவங்களே பார்த்தீங்கன்னா இவ்வளோ இருக்கு ஆஃப்லைன்னு சொல்லிட்டு அந்த அளவு எக்ஸைட்டிங் ஆனாங்க. ஸோ அது மாதிரி நீங்க ஆன்லைன் மட்டும் ஃபோக்கஸ் பண்ண நீங்க ஒரு பெரிய பிசினஸ் கண்டிப்பா நீங்க ஆஃப்லைன் ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும். ஸோ நான் ஆஃப்லைனுக்கு தனி வீடியோ வந்து நான் மேக்ஸிமம் நெக்ஸ்ட் வீக் நான் ட்ரை பண்றேன். ஆஃப்லைன்ல என்ன மாதிரிலாம் இருக்கு, எப்படிலாம் ப்ரொமோட் பண்ணலாம், அதோட காஸ்ட் எவ்வளோ வரும். பட் காஸ்ட் அதிகம் தான். நீங்க ஆன்லைனை கம்பேர் பண்ணும்போது ஆஃப்லைன்ல காஸ்ட் அதிகம். உங்களோட ஆடியன்ஸ் வந்து ரொம்ப ப்ராடா இருப்பாங்க. யாருமே நீங்க நேரோ பண்ணி டார்கெட் பண்ணி அடிக்க முடியாது. ஸோ ரொம்ப நேரோவா இருப்பாங்க. ஸோ அதனால இது வந்து பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க ஒரு பிசினஸ் வந்து நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகணும். இல்லை நீங்க ஸ்பெண்ட் பண்ண ரெடியா இருக்கீங்கன்னா இந்த ஆஃப்லைன் யூஸ் பண்ணலாம். நாங்க ரீசெண்டா என்னோட கிளைண்ட்டுக்கு வந்து 25 ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணோம். அதுல மினிமம் 10 வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ ஆஃப்லைன்ல. ஸோ நீங்க கண்டிப்பா ஆன்லைன்ல எந்த அளவுக்கு ட்ரை பண்றீங்களோ அதே மாதிரி ஆஃப்லைன் ட்ரை பண்ணணும். இதுல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்போ நடக்கும், எக்ஸிபிஷன் நடக்கும். ஸோ இதெல்லாம் நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். ஸோ அந்த மாதிரி டைம்ல உங்களோட ப்ராடக்ட்டை லிஸ்ட் பண்ணினா கண்டிப்பா உங்களுக்கான சேல்ஸ் அங்கே இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் மார்க்கெட்ல முக்கியமானது. ஆன்லைன் ஆஃப்லைன் 2 பிளாட்ஃபார்மும் நீங்க ஒர்க் பண்ணி ஆகணும். ஸோ நீங்க இதுல எது ஆன்லைன்ல எத்தனை ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்றீங்க, ஆஃப்லைன் எத்தனை ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பா நீங்க ரைட் பண்ணுங்க. அண்ட் சேல்ஸ் நீங்க என்னதான் மார்க்கெட்டிங் லீட் ஜென்ரேட் பண்ணாலும் எண்ட் ஆஃப் த டே வந்து பாத்தீங்கன்னா சேல்ஸ் கன்வெர்ட் ஆனா மட்டும்தான் உங்க மார்க்கெட்டிங் வந்து நீங்க புஷ் பண்ண முடியும். ஸோ சேல்ஸுக்கு நீங்க எப்படி ஒரு கன்வர்ஷன் ஒரு லீடை வந்து பிசினஸா கன்வெர்ட் பண்றது, ஒரு பிசினஸ் நீங்க தான் வந்து ஒரு செக் லிஸ்ட்டை ரெடி பண்ணணும். என்ன மாதிரிலாம் ஸோ என்ன மாதிரி பெயின் பாயிண்ட் நீங்க ஆட் பண்றீங்க, என்ன மாதிரி சேலஞ்சஸ் சால்வ் பண்றீங்க, என்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் நீங்க ஆட் பண்றீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு மினிமம் ஒரு 100 பாயிண்ட்ஸ் நீங்க வந்து செக் லிஸ்டா ரைட் பண்ணணும். ஸோ பிகாஸ் இது வந்து உங்க சேல்ஸ் மேன் கிட்ட கொடுத்து இல்லை உங்க டெலிகால் டீம் கிட்ட கொடுத்து இதெல்லாம் நாங்க சால்வ் பண்றோம், எங்க ப்ராடக்ட் வந்து இதெல்லாம் சால்வ் பண்ணுது, எங்களோட சர்வீஸ் வந்து இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி பண்ணா மட்டும்தான் உங்க சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணும். எண்ட் ஆஃப் த டே சேல்ஸ் இஸ் த கீ. ஸோ நீங்க சேல்ஸ் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணுவீங்களோ அந்த அளவு தான் நீங்க மார்க்கெட்ல ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. ஸோ நீங்க சேல்ஸும் மார்க்கெட்டிங்கும் தனித்தனியாக பார்க்காம ரெண்டும் ஒன்னா பாருங்க. எந்த அளவு நீங்க மார்க்கெட்டிங் ஸ்பெண்ட் பண்ண ரெடியா இருக்கீங்களோ அதே மாதிரி சேல்ஸ்ல கன்வெர்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்கணும். ஸோ அதுக்கு நீங்க மினிமம் ஒரு செக்லிஸ்ட் ரெடி பண்ணுங்க 100+ பாயிண்ட்ஸ். ஸோ என்ன மாதிரிலாம் நீங்க உங்களோட ப்ராடக்ட்டோ உங்களோட சர்வீஸோ உங்க கிளைண்ட்டுக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுது, சேலஞ்சஸ் சால்வ் பண்ணுது, அட்வான்டேஜா இருக்கு, பெனிஃபிட்ஸா இருக்கு சொல்லிட்டு நீங்க கண்டிப்பா ரைட் பண்ணி ஆகணும். ஸோ இது மஸ்ட் நீங்க ஃபாலோ பண்ணி ஆகணும் கைஸ். ஸோ மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க கண்டிப்பா நம்மளோட சேனல் நீங்க ஃபாலோ பண்ண தெரியும். மார்க்கெட்டிங் மேக்ஸிமம் கவர் பண்ணுவோம். ஸோ அப்கமிங் டேஸ்ல நான் சேல்ஸையும் எப்படி சேல்ஸ்ல ஆஃப்லைனும் கண்டிப்பா நான் கவர் பண்றேன். ஓகே கைஸ்.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேஷன். அட் லாஸ்ட் வந்து ஆட்டோமேஷன். ஸோ இப்போ எல்லா ஒர்க்கையும் நீங்க பண்ண முடியாது. பிகாஸ் இப்போ எல்லா பிளாட்ஃபார்மும் ஆட்டோமேட் பண்றதுக்கு வந்துருச்சு. மார்க்கெட்டிங் ஆட்டோமேஷன் நம்ம சேனல்ல ஃபுல்லாவே ஆட்டோமேஷன் கவர் பண்ணிருக்கோம். எப்படி ஒரு மார்க்கெட்டிங் வந்து ஆட்டோமேட் பண்றது கம்ப்ளீட்டா வாட்ஸ்அப் மூலமா பண்ணலாம், இமெயில் மூலமா பண்ணலாம். அது இல்லாம ஒன்ஸ் லீடு உள்ள வந்தவொடனே அதை எப்படி கஸ்டமரா கன்வெர்ட் பண்றது, இந்த மாதிரி ஃபுல் ஆட்டோமேஷன் நம்ம சேனல் பண்ணிருக்கோம். அதே மாதிரி எம்ப்ளாயி ஒர்க் ட்ராக்கிங் எப்படி பண்றது, டெய்லி என்ன ஒர்க் பண்றாங்க, என்ன வரைக்கும் முடிச்சிருக்காங்க, எது கம்ப்ளீட்டா இருக்கு, எது ப்ராக்ரஸ்ல இருக்கு. ஸோ இந்த மாதிரி சொல்லிட்டு கம்ப்ளீட்டா எம்ப்ளாயி ட்ராக்கிங் பண்ணணும். அப்புறம் மெஷர் த டேட்டா. இப்போ நீங்க நிறைய மார்க்கெட்டிங் ரன் பண்ணுவீங்க, சேல்ஸ் பண்ணிட்டு இருப்பீங்க, ஃபினான்ஸ் போயிட்டு இருக்கும். ஸோ இது எல்லாமே ஒரு நீங்க வந்து வீக்லி ஒன்ஸ் மந்த்லி ஒன்ஸ் வந்து மெஷர் பண்ணிட்டே இருக்கணும். எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம், எவ்வளவு ரீச் ஆயிருக்கு, எவ்வளவு லீட்ஸ் வந்திருக்கு, எவ்வளவு கன்வர்ஷன் நடந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒன் ஒன் கிளிக்ல வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ இன்னைக்கு வந்து நான் வந்து நம்ம இன்னைக்கு எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம் சொல்லிட்டு ஒரே கிளிக்ல நீங்க பார்த்த உடனே இவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம், இவ்வளவு லீட்ஸ் வந்திருக்கு, இவ்வளவு கன்வர்ஷன் நடந்திருக்கு, வெப்சைட்ல இவ்வளவு பேர் வந்திருக்காங்க, இந்த ஆர்கானிக்கா வந்தவங்க எவ்வளவு, பெய்டு மூலமா வந்தவங்க எவ்வளவு, இந்த மாதிரி சொல்லிட்டு கம்ப்ளீட் ஆட்டோமேஷன் வந்து உங்க பிசினஸ் நீங்க செட் பண்ணி ஆகணும். இன்கேஸ் நீங்க வந்து சின்ன ஸ்மால் லெவல் பிசினஸ் தான் கண்டிப்பா மேல இருக்க நாளை கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. பட் நீங்க நெக்ஸ்ட் லெவல் மூவ் பண்ணணும்னா கண்டிப்பா நீங்க ஆட்டோமேஷன் பண்ணி ஆகணும். ஸோ சேல்ஸ் நீங்க இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும். அண்ட் அட் எண்ட் ஆஃப் த டே பர்சனல் பிராண்டிங். ஸோ ஒரு பீப்புள் ஆல்ரெடி வந்து நான் சொன்ன மாதிரி பீப்புள் பை ஃப்ரம் பீப்புள். அதாவது ஒரு மக்கள் வந்து இன்னொரு மக்கள் என்ன சொல்றாங்க அதுதான் நம்புவாங்க. ஸோ நீங்க உங்க பிசினஸையும் உங்க சர்வீஸையும் நீங்க தான் ப்ரொமோட் பண்ணணும். அண்ட் சேம் டைம் உங்க பிசினஸ் உங்களுக்கு தான் 100% கிளியரா தெரியும். ஸோ அதனால உங்க பிசினஸ் எப்படிலாம் ப்ரொமோட் பண்ணலாம், என்னென்ன பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணலாம், ஸோ இதை வந்து கம்ப்ளீட்டா எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. இதுக்கு நான் டெடிகேட்டா வீடியோ போட்டிருக்கேன். ஸோ பர்சனல் பிராண்டிங் சொல்லிட்டு. ஸோ இந்த பர்சனல் பிராண்டிங் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதை நீங்க அப்படியே ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே கைஸ், இன்னைக்கு வந்து உங்களுக்கு வீடியோ கம்ப்ளீட்டா பிடிச்சிருக்கு. இந்த 7 ஸ்டெப்ஸ் நீங்க கண்டிப்பா இம்ப்ளிமெண்ட் பண்ணியே ஆகணும். பிஃபோர் பிஃபோர் மீன்ஸ் 2024ல நீங்க கண்டிப்பா இதெல்லாம் கண்டிப்பா இம்ப்ளிமெண்ட் பண்ணியே ஆகணும். ஸோ இம்ப்ளிமெண்ட் பண்ணா மட்டும் போதும், உங்க பிசினஸ் ஆட்டோமேட்டிக்கா நெக்ஸ்ட் லெவல் மூவ் ஆகும். ஸோ நீங்க ஆல்ரெடி ஒரு ஏஜென்சி வச்சிருக்கலாம், இல்ல இன்னொரு டீம் வச்சிருக்கலாம், இல்ல ஃப்ரீலான்ஸ் யூஸ் பண்ணலாம், இல்ல நீங்களே கூட பண்ணலாம். பட் ஆனா இதெல்லாம் கண்டிப்பா இம்ப்ளிமெண்ட் பண்ணியே ஆகணும். ஸோ மேக்ஸிமம் பிசினஸ் ஓனரா நீங்களே பண்றதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. நீங்க ஒரு ஸ்மால் ஸ்கேல் பிசினஸ் ஓனரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இதை நீங்க பண்ணலாம். ஸோ ஒரு மிட் லெவல் ஒரு ஹை ரேஞ்சுக்கு போயிட்டா இதெல்லாம் நீங்க மேனேஜ் பண்ணக்கூடாது. எல்லாமே நீங்க ஆட்டோமேட் பண்ணி ஜஸ்ட் ஒன் கிளிக்ல வந்து நீங்க பாக்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த லெவலுக்கு நீங்க ஆட்டோமேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ இதுதான் கைஸ் இன்னைக்கு வீடியோ. ஸோ இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கீங்க, பிடிச்சிருந்தா மறக்காம இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்கேஸ் உங்களுக்கு டவுட்டோ இல்ல சப்போர்ட்டோ தேவைப்பட்ட டைரக்டா இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணுங்க. மேக்ஸிமம் என்னால முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்றேன். தேங்க்யூ கைஸ், பை பை.